லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax Vest and Briefs. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரராக இருந்த இம்ரான்கான் பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாப் என்ற கட்சியை துவங்கினார். தீவிர அரசியலில் களம் இறங்கி அவர் அந்நாட்டு பிரதமராகவும் பொறுப்பேற்றார். 2 ஆண்டுகளுக்கு முன் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்ட இம்ரான்கான் அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறையில் இம்ரான்கான் மிகுந்த வேதனைகளை அனுபவிப்பதாக வெளியான தகவலை அடுத்து அவரது உறவினர்கள், நண்பர்கள், கட்சி தொண்டர்கள் அவரை சந்திக்க முயன்றனர். பலமுறை மனு அளித்தும் இம்ரான்கானை சந்திக்க யாருக்கும் அனுமதி கிடைக்கவில்லை. சிறைத்துறை நிர்வாகத்தின் இந்த செயலுக்கு இம்ரான்கான் ஆதரவாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் சிறையில் இம்ரான்கான் இறந்துவிட்டதாகவும் அவரது உடல் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு விட்டதாகவும் அந்நாட்டு சமூக ஊடகங்களில் தகவல் பரவியது. இதனால் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள், கட்சி தொண்டர்கள் கொதித்தெழுந்தனர். அவரின் உறவினர்கள் உட்பட பலர் அடியாலா சிறைவாசலில் குவிந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாண முதல்வரும் இம்ரான்கான் ஆதரவாளருமான சோஹைல் அஃப்ரிடி இன்று அடியாலா சிறை வளாகத்திற்கு சென்றார். எனினும் அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தினர். இம்ரான்கானுக்கு ஆதரவாக பலர் அடியாலா நோக்கி குவிந்ததால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இதனால் பாகிஸ்தான் முழுதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இம்ரான்கானின் உடல்நிலை பற்றி சிறை நிர்வாகம் வெளியிடும் தகவல்களை நம்ப முடியவில்லை. அவருக்கு ஏதேனும் நிகழ்ந்தால் சும்மா விடமாட்டோம் என சோஹைல் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறினர். இந்நிலையில் சிறையில் இம்ரான்கான் நலமுடன் இருப்பதாகவும் அவருக்கு சிறப்பான கவனிப்பு அளிக்கப்படுவதாகவும் அடியாலா சிறை நிர்வாகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இம்ரானுக்கு வழங்கப்படும் உணவு வகைகள், அவருக்கான கவனிப்புகள் குறித்தும் விளக்கம் அளித்துள்ளது. எனினும் இதை நம்ப மறுத்துள்ள சோஹைல் டிசம்பர் 7ஆம் தேதி பெஷாவரில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதில் இம்ரான்கான் ஆதரவாளர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இம்ரான்கான் உடல்நிலை குறித்த விவகாரத்தால் பாகிஸ்தான் அரசியலில் மட்டுமின்றி நாடு முழுதும் பதற்றம் தொற்றியுள்ளது.